புதுக்கோட்டை மத்திய மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் உதயா தலைமையில் சமூக மாற்றத்தின் அறக்கட்டளை நிறுவனர் தீபா பிறப்பு குழுவினர், தொழிலாளர் நலன்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். மேலும் கட்சியில் இணைந்தவர்களுடன் அமைச்சர் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வட்டார போக்குவரத்து பொறுப்பு அலுவலர் செல்வி புதிய பேருந்து நிலையம் அருகே மினி பேருந்துகளை நிறுத்தி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பல பேருந்துகள் அனுமதி பெற்ற வழித்தடத்தில் இயங்காமல் பிரதான வழித்தடங்களில் இயங்கியதாக கூறி 11 மினி பேருந்துகளை பறிமுதல் செய்துள்ளார். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்ட மினி பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியருக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் பரிந்துரை செய்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பாலசுப்பிரமணியபுரம் அருகே விவசாய நிலத்தில் 1834ஆம் ஆண்டு தற்போதைய ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களின் கிராம எல்லை குறித்து அப்போதைய மதுரை மாவட்ட ஆட்சியர் ஜான் பிலாக்கி பான்துரை அளித்த தீர்ப்பு பதிந்த எல்லைக்கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த எல்லைக்கல்லில் தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த பல ஊர்களின் பெயர்கள் கல்வெட்டுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் அடிப்படையில் பேரூர் சரக காவல்துறை டிஎஸ்பி நேற்று மாலை தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட குத்துப்பாளையம் பகுதியிலிருந்து குபேரபுரி வரை நடந்து சென்று தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு அறிவுரை கூறிய நிலையில் அப்பகுதியில் கூடுதல் பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவது குறித்தும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே 30 மாணவ மாணவியரை மான்போர்ட் எனும் தனியார் பள்ளி வாகனத்தில் அழைத்துச் சென்ற போது இடது பின்புற சக்கரம் திடீரென கழண்டு சாலையில் ஓடியதால் ஓட்டுநர் சாதுரியமாக சாலை ஓரம் நிறுத்தி குழந்தைகளை மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ஆய்வில் முறையான பரிசோதனைகள் மேற்கொண்டதா என்ற சந்தேகம் தற்பொழுது பெற்றோர்களுக்கு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நற்கலைக்கோட்டை கிராம மக்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 2 மாதங்களாக பணிகள் வழங்கப்படவில்லை என கூறி கரிசல் பூமி விவசாயிகள் சங்க தலைவர் வரதராஜன் தலைமையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் தங்களது கோரிக்கை மனுவினையும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பி. பழனம்பாடி கிராமத்தில் மர்ம நபர்கள் சிலர் விவசாய கிணற்றில் இருந்த மின் மோட்டார்களின் காப்பர் கம்பிகளை திருடிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் மின் மோட்டாரின் காப்பர் கம்பிகள் திருடப்பட்டதால் விவசாய பணிகள் செய்ய முடியாமல் இருப்பதாகவும் திருட்டில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாரூர் பி. பழனம்பாடி கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர். எனது கிணற்றுக்கு இலவச மின்சாரம் மூலமாக மின் இணைப்பை பெற்று விவசாயம் செய்து வருகிறேன். எனது கிணற்றில் இருந்த மின்சார மோட்டாரில் இருந்த காப்பர் வயர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருடு போய்விட்டது. திருடியவர்கள் யார் என்று தெரியவில்லை. அதனால் விவசாயம் செய்யவில்லை. தென்னை மரங்கள் எல்லாம் காய்ந்து விட்டது. அதனால் பழுது நீக்கி விவசாயம் செய்ய வேண்டுமென்றால் கடந்த ஒரு வாரம் 10 நாளுக்கு மேற்கொள் ஆகும். அதனால் இப்பகுதியில் ஏற்கனவே 2-3 கிணற்றில் திருடு போய்விட்டது. எனவே இப்பகுதியில் அடிக்கடி திருடு போய் கொண்டுள்ளது. எனவே இப்பகுதியில் திருடும் நபர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து காஞ்சிபுரத்தில் சிபிஐ காஞ்சிபுர தொகுதி செயலாளர் கமலநாதன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நாள்தோறும் விலை உயர்வு நிலவி வருவதை கட்டுப்படுத்த கோரி மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ராஜவாய்க்கால் தரைமட்ட பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான மின்மாற்றியை தற்காலிகமாக அகற்ற நடவடிக்கை எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பைரவன் கோவில் வீதி பகுதியில் மின்மாற்றியை அமைத்தால் கடுமையான விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக கூறி பொதுமக்கள் குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாராபுரம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கம்மாபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாசனம் செய்வதற்காக தேவையான மும்முனை மின்சாரம் முறையாக வழங்காதது குறித்து பலமுறை புகார் அளித்தும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டதால் விவசாயிகள் விருத்தாச்சலம் சிதம்பரம் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கம்மாபுரம் காவல்துறையினர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.